கிரிக்கெட்டின் பிறப்பிடமாக இங்கிலாந்து இருந்தாலும் கூட இந்தியாவே தற்போது அதனில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகின்ற IPL போட்டிகள் கிரிக்கெட்டில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றன. இதற்காப்பால் தற்போது இங்கிலாந்துக்குள்ளேயே சென்று இந்தியா தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் முயற்சி வெற்றி கண்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கிலாந்து கிரிக்கெட்டில் முன்னணி கிரிக்கெட் கழகமாக கருதப்படும் சரி அணி அல்லது இன்வின்சிபிள் அணியின் 49% பங்குகளை இந்தியாவின் அம்பானி குழுமத்தின் மும்பை இந்தியன்ஸ் அணி கொள்வனவு செய்திருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இதன்படி இங்கிலாந்தின் 8 அணிகளை கொண்ட 100 லீக் கிரிக்கெட்டில் முதல் தடவையாக முக்கிய அணி ஒன்றின் வெளிப்புற பங்குதாரராக இந்தியாவின் அம்பானி குடும்பம் பதிவாகியிருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபைகள் நடத்திய நேரடி 3 வழி ஏலத்தில் அம்பானி குடும்பம் வெற்றி பெற்று அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த அணியின் பங்குகளுக்கு அம்பானி நிறுவனம் செலுத்த ஒப்புக்கொண்ட விலை தெளிவாக தெரியவில்லை. எனினும் ஓவல் இன்ஃபோசிஸின் அணியின் பங்குகளின் மொத்த பெறுமதி 125 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஷேம் காரன் மற்றும் கஸ் அட்கின்சன் போன்ற இங்கிலாந்தின் தேசிய அணி வீரர்களை ஓவல் இன்ஃபோசிஸ் அணி உள்ளடக்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் ஆஸ்திரேலிய அணி நேற்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தின் போது 654 ஓட்டங்களை பெற்று 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் போட்டியை இடைநிறுத்திக் கொண்டது. இதன்போது ஆஸ்திரேலிய அணியின் சார்பில் உஸ்மான் ஹவாஜா 232 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஸ்டீவன் ஸ்மித் 141 ஓட்டங்களையும் ஜோஸ் இங்கிலீஷ் 102 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதனையடுத்து துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட இறுதியின் போது 3 விக்கெட்டுகளை இழந்து 44 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 3 வீரர்கள் தொடர்ச்சியாக தலா 7 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர். தற்போது நிலையில் இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அணியின் 654 ஓட்டங்கள் என்ற முதல் இன்னிங்ஸ் எண்ணிக்கையை பிடிப்பதற்கு 610 ஓட்டங்களை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. எனினும் கூட காலி கிரிக்கெட் மைதானத்தை பொறுத்தவரையில் முதல் 2 நாட்களுக்கு அப்பால் அந்த மைதானத்தின் களம் பொதுவாக பந்துவீச்சுக்கு சாதகமாக அமையும் என்பதால் இலங்கை அணிக்கு இந்த போட்டியை சமநிலைப்படுத்துவதற்கோ அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கருதப்படுகிறது.